எப்படி எடுக்கணும் சாமி? அதுக்கு எதுவும் வரைமுறை இருக்கா? அம்மனை விட முழு ஒரு நம்பிக்கையும் அந்த முளைப்பாரி மேலே கொடுத்து அம்மனை அழைக்கிறதுக்கு முன்னாடி ஏன் அந்த முளைப்பாரியை அழைச்சி கொண்டு வரும்? இப்போ இந்த 7 நாள் எப்படி வளருதுன்ற பாட்டிலேயே சொல்லுவாங்க. அந்த 7 நாள் முளைப்பாரி பெற்ற பெண்களை தவிர யாருக்குமே உள்ள என்ன நடக்குது, ஏது நடக்குது எதுவுமே தெரியாது. இப்போ எல்லாத்துக்கும் ஏன் முளைப்பாரி போடுறோன்னு தெரியாமல் நானும் போட்டுக்கிறேன் முளைப்பாரின்னு போட்டுக்கிறாங்க. அப்போ இந்த பச்சை கலராக இப்போ வெளியேற முளைப்பாரி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வணக்கம் சாமி. வணக்கம் சிவா. அபிஷேகம் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் சாமி. வணக்கம் சிவா. இப்போ நார்மலாக திருவிழா அப்படின்னா முளைப்பாரி எடுக்கிறது ஒரு வழக்கமாகவே இருக்குது. முளைப்பாரி எப்படி எடுக்கணும் சாமி? அதுக்கு எதுவும் வரைமுறை இருக்கா? இல்லை அது எத்தனை நாள்? அதோட முழு விளக்கம் சொல்லுங்கக்கா சாமி. அதாவது முளைப்பாரின்றது நம்ம கிராம கோயில்கள்லேயும் சரி, இங்கே டவுன்களில் இருக்க கோயில்களும் சரி ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை பார்த்தீங்கன்னா சிறப்பாக இன்னமும் கொண்டாடுறது கிராமங்களில் மட்டும்தான். இந்த கலை இப்போ மறைஞ்சிட்டு வருது. நான் ஏன் சொல்கிறேன்னா, நானும் முளைப்பாரி வளர்க்குறவங்க தான். மாவட்டமாக போய் முளைப்பாரி வளர்த்து கொடுக்குறோம். இந்த இடத்துல இருக்கும்போது எங்களுக்கு இந்த கலைகள் மறைஞ்சிட்டு வருது, இதுக்கான விரத முறைகளும் அழிஞ்சிக்கிட்டு வருது. இதை எப்படி முளையிடணும், இது எதுக்காக பயிர் போடுறன்றதே நிறைய பேத்துக்கு இப்போ தெரிய மாட்டேங்குது. எவ்விதமான விளக்கமும் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஏற்ற வீட்டுக்காரவங்க முளைப்பாரி போட்டாங்க, நான் போட்டுட்டேன். என் அத்தை மகன் முளைப்பாரி போட்டால் நான் போட்டுட்டேன். என் மாமியா முளைப்பாரி போட்டால் அதனால நானும் போட்டேன். இப்படி சொல்கிறதுக்கு தான் ஆள் இருக்கே ஒழிஞ்சு இதை ஏன் போடுறோம், எதுக்காக போடுறோம்? அம்மனை விட முழு ஒரு நம்பிக்கையும் அந்த முளைப்பாரி மேலே கொடுத்து அம்மனை அழைக்கிறதுக்கு முன்னாடி ஏன் அந்த முளைப்பாரியை அழைச்சி கொண்டு வர்றோம் இப்படின்றது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இதுக்கான முழு விளக்கமும் தெரிஞ்சுக்கிட்டு மட்டும்தான் முளைப்பாரி போடுறதுக்காக நம்ம உள்ளே போகணும். முதல்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா, முதல்ல எடுத்தவனே ஒரு ஊரு கூடி ஒன்றா உட்காந்து பேசி இந்த தேதியில் இந்த கிழமையில் இந்த டைமில் திருவிழா வைக்கலான்னு பேசிடுவாங்க. பேசினதுக்கப்புறம் அப்போ அந்த ஒரு வார காலம் ஒரு கெடு கொடுக்கணும் சுவாமிக்கு. இப்போ நான் வந்துட்டு திடீர்னு வாமா வெளியே போகலான்னு கூப்பிட்டா யாரும் வரப்போகிறதில்ல. ஒரு 20 நிமிஷம் நான் ஒரு குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன், ஒரு அலங்காரம் பண்ணிட்டு வரேன். இது மாதிரி தான் அம்மனுக்கும். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ஊரில் மட்டும் அவள் உட்காந்து நம்மளுக்கு அருள் புரியல. உலகெங்கும் இந்த பிரபஞ்சத்தையே கட்டி காக்கிறவாவ. அதனால அவளுக்கு முன்கூட்டியே நம்ம தெரிவிக்கிறோம். 7 நாளைக்கு முன்னாடி ஒரு கொடியேற்றியோ ஒரு பூஜையை போட்டியோ சாட்டுதல்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஈவினிங் 7 மணிக்கு மேலே ஊரில் இருக்க எல்லா வீட்டிலேருந்தையும் மஞ்சள் தண்ணியும் தில்லு மாவும் எடுத்துகிட்டு வந்து கோயில் முன்னாடி வச்சு சாட்டுவாங்க திருவிழான்னு. அப்போ மேலே அடித்து சுவாமிகிட்ட சொல்லுவாங்க, இப்படி வந்து திருவிழா வைக்க போகிறோன்னு. அப்போ அந்த தகவலை அவள்கிட்ட தெரிவிக்கிறோம். அப்போ இந்த தகவலை இங்கே தெரிவிக்கும் போது அது கொடிமரத்து மூலியமாகவோ இல்லை அவளோட சன்னதி மூலியமாகவோ மேலே ஒத்துக்கு போயிடும். அவள் அதுக்காக ப்ரிப்பேர் ஆகிடுவா. தெய்வம் அவள் நம்ம இந்த ஊருக்கு போகணும், இந்த தேவதைகளை நம்ம தரிசனம் பண்ணணும். அப்போ நம்ம இந்த தேவதைகளை தரிசனம் பண்ணுறதுக்காக இந்த மக்கள்கள் காத்திருக்காங்க அப்படின்னு. இதுக்கு அப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் மிச்ச நாளில் கும்பிடக்கூடாது? வருஷம் 365 நாள் கோயில் இருக்க தெய்வம் ஏன் நீங்கள் எப்போ வேணாலும் நினச்சா தீச்சட்டி எடுக்கலாம், எப்போ வேணாலும் உருண்டு வரலாம், எப்போ வேணாலும் அளவு குத்தலாம், எப்போ வேணாலும் நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் அந்த குறிப்பிட்டு திருவிழான்னு வச்சு தான் நம்ம எல்லாம் செய்கிறோம். இதுக்கான காரணம் நிறையா இருக்குது. அந்த காலத்தில் ஆடு வளர்த்தோம், கோழி வளர்த்தோம், அனைத்தையும் அடிக்கிறதுக்கு ஒரு நாள் குறித்தோம். அத்தனையும் அடித்து போடும்போது சொந்த பந்தத்தை கூப்பிட்டோம். அந்த சொந்த பந்தம் வர்றதுனால 4 சொந்த பந்தம் ஒன்று சேருது. அதில் வர்ற ஒரு பொண்ணை பார்க்குறான், ஒருத்தனுக்கு பிடிக்குது, கல்யாணம் பண்ணுறாங்க. இப்படி தான் சொந்தம் பெருகுனது அந்த காலத்தில். அதுக்காக தான் நம்ம திருவிழான்னு ஒரு குறிப்பிட்ட தேதி வச்சு அவளுக்கும் ஒரு தேதி கொடுத்து அழைக்கிறோம். இவங்க கீழே வந்ததுக்கப்புறம் நம்ம திருவிழாவுக்கு 7 நாளைக்கு முன்னாடி கன்னி பெண்களை கூப்பிட்டு, முக்கியம் இது முளைப்பாரி போட வேண்டியவங்க கன்னி பெண்கள் தான். கன்னி பெண்களை கூப்பிட்டு, ஏமா முளைப்பாரி போடுங்கம்மான்ருவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் பஸ் வசதி கிடையாது. 3 விதமான காரணம் இருக்குது. இதில் முதல் காரணம் பஸ் வசதி கிடையாது. திருவிழானா 7 நாளைக்கு முன்னாடியே எல்லாமே ஊருக்கு வந்துடுவாங்க. நடந்து நடைபயணமாவோ மாட்டு வண்டியோ குதிரை வண்டியோ கூட்டிகிட்டு அவங்க வந்துடுவாங்க. இப்போ அந்த பெண்களை கூப்பிட்டு நீங்கள் முளைப்பாரி போடுவாங்கன்னா, இப்போ நாங்கள் மொத்தமாக போய் போட்டு கொடுக்குறோம். அந்த காலத்தில் அவங்கவுங்க வீட்லேயே அவங்க முளைப்பாரி வளர்க்கணும். இதுக்குன்னு இடம் ஒதுக்கிடுவாங்க. அப்போ அந்த இடத்த ஒதுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, வைக்கோல் வச்சு சாணம் வச்சு மேலே பயிர்களை இட்டு 7 நாளைக்கு 7 விதமாக பயிர்களை பாட்டு படித்து இந்த மாதிரி அவங்க பக்குவம் பார்த்து வளர்ப்பாங்க. இந்த 7 நாளுமே தினசரி 6 மணிக்கு மேலே கொல்லைக்கு போனவங்க, கொல்லைன்றது வயக்காட்டுக்கு போனவங்க, வேலைக்கு போனவங்க எல்லாம் வந்துடுவாங்க. அவங்கெல்லாம் வந்த பண்ணி இந்த கன்னி பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கலசத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து நடுவில் வச்சு சுற்றி நின்று கும்மி அடிப்பாங்க. இந்த கும்மி அடிக்கிறதுனால என்ன பயன்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும். கையில் இருக்க அனைத்து விதமான நரம்புகளும் உங்களுக்கு புஷ் செய்து ஆக்டிவேட் செய்யப்படுது. இதனால உங்களுக்கு நரம்பு சம்பந்தமான நோய்கள் வராது. வளையல் போட்டு அடிக்கிறதுனால வளைவி சத்தம் கேட்கறதுனால துருசக்திகள் பெண்கள்கிட்ட நெருங்காது. இயற்கையாகவே பெண்களை துருசக்தி நெருங்குற வாய்ப்பு அதிகம். ஏன்னா அவங்களுக்கு பீரியட் டைம், மாதவிடாய்ன்ற ஒரு டைம் இருக்குது, அந்த டைமில் நெருங்குது. அப்போ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வளையல் நிறையா இருந்தால் அந்த சத்தத்துக்கு பக்கம் வராது. கொலுசு
கொலுசு போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு பாதத்திலேருந்து போகக்கூடிய நரம்பு, ரத்த ஓட்டம், நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உட்காந்தே தான் வீட்டில் வேலை செய்வீங்க, காய்கறி அரிக்கிறது, சமைக்கிறது, இந்த மாதிரி வேலைங்க. அதனால அவங்களுக்கு அந்த கொலுசு அழுத்துறதுனால அந்த நரம்புகள் மூலிமா அவங்களுக்கு அந்த காலுக்கு தேவையான எனர்ஜி எல்லாம் கிடைக்குது. இப்போ இவங்க இந்த கும்மி அடிக்கிற பலனால அந்த கும்மி அடிக்கிற சவுண்டும் வளையலோட சத்தமும் குலவ சத்தமும் கேட்டு பயிர் உணர்ச்சி அடையும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஆளுங்க இடத்துல இல்லாத இடத்துல பேசும்போது எக்கோ அடிக்கும். ஒரு பாத்திரத்தை ஓங்கி அடித்தோம்னா வைப்ரேஷன் ஆகி உள்ளே இருக்க தண்ணியெல்லாம் சுழண்டு போகும், பார்த்துருப்பீங்க. அது மாதிரி தான் இந்த கும்மி பாட்டும். இதை படிக்க படிக்க அந்த மாரியோட பேரையும் அம்பாலோட பேரையும் சொல்ல அந்த பயிருக்குள்ளே ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். தண்ணி தெளிச்சிருப்போம், இயற்கையாக கிடைக்கிற உரத்தை வச்சுருப்போம், ரெண்டாவது வைக்கோல் வச்சுருப்போம். அந்த வைப்ரேஷன் மூலியமாக அந்த பயிர் வளரும். அப்போ அந்த பயிர் வளர 7 நாள் காத்திருக்கணும் உள்ள. இப்போ இந்த 7 நாள் எப்படி வளருதுன்ற பாட்டிலேயே சொல்லுவாங்க. பாட்டில் எப்படி சொன்னாங்க, அடி 1 நாள் பிறக்கையிலே தன்னானே நானே அவ முத்து மோகம் கொண்டிருப்பா தில்லாலேலேலோ. அப்போ முதல் நாள் பயிர் வைக்கிறோம்னா அது முத்தா இருக்கும், அதுதான். 2ஆம் நாள் பிறக்கையிலே தன்னானே நானே அவ லேசா தெரிஞ்சிருப்பா தில்லாலேலேலோ. அவள் லேசா வெடிச்சு விதை விட்டுரும். அதை விதைன்னு சொல்லக்கூடாது, முத்துன்னு தான் சொல்லணும். முத்து லேசா விட்டுரும். அடுத்து 3ஆம் நாள் பிறக்கையிலே தன்னானே நானே அவ முட்டி முளைச்சி இருப்பா தில்லாலேலேலோ. அவ முட்டி முளைச்சி இப்படி எந்திரிப்பா, இப்படி கொக்கி போட்டு தான் நிற்பா. அப்போ 4ஆம் நாள் பிறக்கையிலே தன்னானே நானே அவன் நாகரத்தினம் போல் இருப்பா தில்லாலேலேலோ. நாகரத்தினா நாகம் கொடையெடுத்து இப்படி நிற்கும். அந்த மாதிரி பயிர் இப்படி கொடையெடுத்து நிற்கும். அப்போ 5ஆம் நாள் பிறக்கையிலே தன்னானே நானே அவள் அழகா சிரிச்சிருப்பா தில்லாலேலேலோ. இப்போ என்னதான் நம்ம முத்து போல பல்லு இருந்தாலும் அதை மூடி வைக்கிறது இந்த வாய் தான். அப்போ அந்த பயிருக்கு மேலே உரையா ஒன்று இருக்கும். அந்த உரையை நம்ம கையில் எடுத்து விடுவோம். அப்போ அவள் சிரிக்கிறான். அப்போ நம்ம சிரிக்கும் போது நம்ம உதடு விலகி எப்படி பல்லு பளிச்சுன்னு தெரியுதோ அது மாதிரி அவள் பளிச்சுன்னு இருக்கான். அதான் முட்டி முளைச்சி அவள் அழகா சிரிச்சு நிற்கிறான். அப்போ 6ஆம் நாள் பிறக்கையிலே தன்னானே நானே அடி தில்லாலேலேலோ அவள் அழகா செழிச்சிருப்பாள். இப்போ சிரிக்கிறதுக்கும் ரொம்ப சந்தோஷத்தில் சிரிக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். நம்ம சிரிக்கும் போது லைட்டாக சிரிச்சிருவோம், ஆனால் சந்தோஷமாக சிரிக்கும் போது வாய் விட்டு அப்படியே ரொம்ப எனர்ஜியாக சிரிப்போம். அது மாதிரி அவள் அழகாக செழிச்சு இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்பாள். அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அடுத்து 7ஆம் நாள் பிறக்கையில் தன்னானே நானே அடி தில்லாலேலேலோ அழகாக செழிச்சிருப்பாள். செழிச்சுன்றது முளைப்புலேருந்து ஆரம்பித்து அவள் செழிச்சு இவ்வளோ வளர்த்தியா கிட்டத்தட்ட 2 அடி வளர்த்திக்கு வந்துடுறான். அப்போ பார்க்கவே கண்கொள்ளா காட்சி. ஏன் இதை பாடலில் நாங்கள் சொல்கிறோன்றதுக்கான அர்த்தமும் உங்களுக்கு தெரியணும். அந்த 7 நாள் முளைப்பாரி பெற்ற பெண்களை தவிர யாருக்குமே உள்ள என்ன நடக்குது ஏது நடக்குது எதுவுமே தெரியாது. இதுக்கும் ஒரு பாடலில் சொல்லுவோம், காற்று மட்டும் போகும் கட்டை பொம்மை கோட்டை போல வெயில் படா ஓலை பின்னி விதைச்சி வச்சே முளைப்பாரி. வெயில் படக்கூடாது, காற்று மட்டும் போகணும். வேற்றார் ஆண்மகன் பார்க்கக்கூடாது, வேற்றா பெண்மகள் பார்க்கக்கூடாது. இவங்கெல்லாம் பார்க்காம வளர்க்குறதுக்கு பேர் தான் முளைப்பாரி. ஆனால் இப்போ உள்ள காலங்களில் இந்த முளைப்பாரியை பற்றி தெரியாதவங்க என்ன பண்ணுறாங்க, பாருங்க நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டோம், இது 1ஆம் நாள் இது 2ஆம் நாள்னு சொல்லி காட்டுறாங்க. அந்த மாதிரி காட்டக்கூடாது. ஏன்னா ஒரு கன்னி பெண் தவமாக உள்ளே இருந்து அந்த தவத்தோட பலனாக நீங்கள் வேண்டதை கொடுக்கறதுக்கான அர்த்தம். நான் முதல்ல சொல்லியிருந்த மாதிரி அந்த 7 கன்னி தெய்வங்களுக்கு போடக்கூடிய முளைப்பாரி தான் இது. ஆங்காரமான தெய்வங்களுக்கு முளைப்பாரி கிடையாது. இப்போ பத்திரகாளி இவளுக்கு முளைப்பாரி கிடையாது, ரணகாளி இவளுக்கு முளைப்பாரி கிடையாது. சாந்தமான தெய்வங்களுக்கு தான் முளைப்பாரி. ஏன்னா இவங்களாம் பலியிடு தெய்வங்களாக போயிடுறாங்க, அதனால போட மாட்டாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் அதெல்லாம் மாறி போய் இப்போ எல்லாத்துக்கும் ஏன் முளைப்பாரி போடுறோன்னு தெரியாமல் நானும் போட்டுக்கிறேன் முளைப்பாரின்னு போட்டுக்கிறாங்க. அப்போ இந்த முளைப்பாரியை யாரும் பார்க்காத அளவுக்கு வளர்க்குறது தான் முக்கியமே. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு ரகசியம் சொல்லிட்டு அம்மா இதை வெளியே சொன்னால் உனக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை நீங்கள் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஏன் சொல்ல மாட்டீங்க? இதனால பெரிய பிரச்சனை வருதுன்னு. ஆனால் உள்ளே இருக்க முளைப்பாரியை பற்றி நம்ம அசால்ட்டாக வெளியே எடுத்து காமிச்சிடறோம். ஏன் காட்டுறோம்? அப்போ இதோட புரிதல் உங்களுக்கு இல்லை. என்ன இல்லைன்னா அவள்கிட்ட அந்த 7 நாளும் நம்ம அந்த பக்குவம் பார்த்து வளர்க்குற காலங்களில் அவள் உங்களுக்கு உள்ள 7 விதமான கஷ்டங்களையும் இதுக்கடுத்து இருக்க 7 பிறப்புகளையும் அவள் தடுக்கிறாள். 7 பிறப்பு என்னன்றது உங்களுக்கு தெரியல. நான் முன்னாடியே சிவபுராணத்தில் சொன்னதான் இதுலேயும் கனெக்ஷனாக உங்களுக்கு இருக்கும். புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய். 9வது பிறப்பு மனித பிறப்பு. பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் தேவராய் முனிவராய் செல்லாது நின்ற இத்தாவர சங்கம். அடுத்த 7 பிறப்பு நம்மளுக்கு இருக்குது. இந்த 7 பிறப்பையும் தடுத்து ஆட்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு பலன் முளைப்பாரி கையில் இருக்குது. சுவாமிக்கு நிகரானவர். அப்போ இந்த இடத்துல நீங்கள் அவளை வெளிப்படையாக காட்டும் போது அவள் ஒரு ட்ரெஸ் இல்லாமல், இப்போ 1000 தான் இருந்தாலும் கோயிலில் அம்பாள்களை பார்க்கும்போது ஒரு துணியை போட்டு அபிஷேகம் பண்ணுவாங்க.
எல்லா விதமான அபிஷேகம் ஒரு 40 அபிஷேகம் 100 அபிஷேகம் கூட பண்ணுவாங்க. அந்த அபிஷேகம் முடிஞ்சவொடனே திரையை போட்டுட்டு தான் அவளுக்கு துணி மாத்துறோம். யாரும் திறந்து வச்சுட்டு துணியை மாத்தலை. ஏன்னா உள்ள இருக்கவங்களுக்கு வெளியே இருக்கவங்களுக்கு அவ ஒரு பெண்ணா பாவிச்சு அப்படியே கண்கூட உட்காந்துருக்க மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம். அவளை ஒரு கல்லு சிலையா நம்ம நினைக்கல. அது மாதிரிதான் உள்ள இருக்க முளைப்பாரியும். நீ பக்குவமா பார்க்கறனா அது உன் வீட்டு பெண் குழந்தை. அப்ப நீ உன் குழந்தையா பார்க்கும்போது அதை எப்படி இந்த 7 நாள் நீ ட்ரெஸ் இல்லாம வெளியே காட்டுவ? கிடையாது. இந்த பக்குவத்தோட வளர்த்து முடிக்கும் போது அந்த 7ஆவது நாள் ஊர் எல்லாம் ஒன்று கூடுவாங்க. இரவு போல ஒரு 10-11 மணிக்கு ஊர் பெரிய தனத்திலேருந்து நாட்டாம மணியக்காரி எல்லாம் சேர்ந்து வருவாங்க. நைட்டு 1 மணிக்கு அந்த முளைப்பாரியை வெளியேற்றுவாங்க. இதுலேயும் முக்கியமான ஒரு இது இருக்குது. ஏன்னா நீங்கள் இருட்டில் வளர்த்தீங்கன்னா பியூர் எல்லோ கலரில் வெளியே வரும், மஞ்சேர்னு வரும். வெளியே வெயில் பட்டுருந்துச்சுன்னா டார்க் க்ரீன் பச்சை கலராக மாறிடும். அப்போ இந்த பச்சை கலராக வெளியேற முளைப்பாரி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இந்த மஞ்சள் கலரில் வர்ற முளைப்பாரியை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ எல்லாரும் ஊரே ஒன்று கூடுவாங்க. ஒன்று கூடி இவங்க வீட்டில் முளைப்பாரி எப்படி இருக்குது, இப்படி இருந்தால் வெளியே பார்ப்பாங்க. இது முதல் காரணம், சுவாமிக்காக முளைப்பாரி போடுறதுக்கான காரணங்கள். இதில் இன்னொரு முக்கியமான காரணம் சொல்லணும்னா, இந்த முளைப்பாரி போடுற பெண்ணை பெண் பார்க்க வருவாங்க. சொந்த பந்தத்துக்கெல்லாம் நீங்கள் சொல்லிடுறீங்க, இந்த பெண் இவ்வளோ காலம் இப்போ இருக்க டெக்னாலஜி வளர்ந்த காலத்தினால நீங்கள் வெளியேறீங்க. அப்போல்லாம் பெண்கள் வெளியேற மாட்டாங்க, வீட்டிலே இருப்பாங்க, அக்கம் பக்கத்துக்கு போவாங்க வருவாங்க, அவ்வளோதான். ஊர்லேருந்து யாரும் வர்றதுக்காக போகிறதுக்கான வசதிகள் கிடையாது, யாரும் பார்க்க போகிறது கிடையாது. அப்போ இந்த சொந்த பந்தங்களை திருவிழான்னு கூப்பிட்டு ஒரு கல்யாணம்னு பேசணும்னா இந்த மாதிரி திருவிழா டைம் தான் அவங்களுக்கு தான். அப்போ உங்கள் கையெல்லாம் முளைப்பாரி போட சொல்லிடுவாங்க. இந்த பக்குவம் எல்லாருக்குமே தெரியும். இப்போ நான் சொன்ன பக்குவம் எல்லாருக்குமே சொல்லி வளர்க்கப்படும், அதனால தெரியும். அப்போ இந்த முளைப்பாரி வெளியேறும் போது அந்த ஆண்மகன் நிற்பான். இந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கான்ப்பா, முளைப்பாரி போட்டிருக்குதான். அப்போ அந்த முளைப்பாரியை பார்ப்போம்னு பொண்ணை பார்க்க மாட்டாங்க, இந்த முளைப்பாரியை தான் பார்ப்பாங்க. அண்ணாந்து ஆகா எவ்வளோ செல்வ செழிப்பாக 7 நாள் பக்குவமாக இருந்து பாதுகாத்து மஞ்சேர்னு வளர்த்துருக்கிற அந்த பெண்ணு. அப்போ ஒரு குடும்பத்தை கட்டி காக்கக்கூடிய திறமை இந்த பெண்ணுக்கிட்ட இருக்கு அப்படின்னு முதல் பக்குவம். 2வது அப்படியே கீழே இறங்கி உன் முகத்தை பார்ப்பான். மஞ்சள் பூசி அழகாக செழிப்பாக இருப்பா, அழகாக மல்லிப்பூ சூடி இருப்பா. ஆகா எவ்வளோ செழிப்பான முகம், ஒரு கருணையா இருக்காளே இவன். அப்ப என் தாய் தந்தையரை நல்லா சந்தோஷமா பார்த்துக்குவா, என் கூட பிறந்த அண்ணன் தம்பிகளை அவ குழந்தைகளா நினைச்சு பார்த்துக்குவா அப்படிமா. அடுத்து அப்படியே கீழே இறங்கி அவங்க உடுத்திருக்க உடைய பார்ப்பாங்க. ஏன் உடைய பார்க்குறாங்கன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க தப்பா பார்க்கல. அவங்க எவ்விதமான ஆடைகளை பயன்படுத்துறாங்க, பட்டு பயன்படுத்துகிறாங்களா இல்லை வேறு துணி ஏன் பட்டை நம்ம பயன்படுத்தினா ஆன்மீகத்தில் நம்ம பாசிட்டிவ் எனர்ஜியை அப்ரிவேஷன் பண்ணக்கூடியது இந்த பட்டு மட்டும்தான். அதனால தான் கோயிலுக்கு போனால் பட்டு உடுத்துறது. 2வது இந்த பட்டு உடுத்துறதுனால பல பேர் உங்களை தொட்டாலும் நோய் கிருமிகள் அழிக்கப்படும். அதனால தான் கல்யாணத்தப்ப பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பட்டு சேலை பட்டு வெட்டி கொடுக்குறது. ஏன்னா 1000 பேர் வருவாங்க, 1000 பேர் கை கொடுப்பாங்க, அவங்களோட கிருமியெல்லாம் உங்களை பாதிக்கக்கூடாது. அப்படிங்கிறப்ப நீங்கள் எதார்த்தமாக அந்த ட்ரெஸ்ஸை தொடும்போது கூட அந்த பட்டு துணி அந்த கிருமியை அழிச்சிடும். அதனால அவள் பட்டு துணி போட்டிருக்கலான்னு பார்ப்பாங்க. அடுத்து அவன் நடைய பார்ப்பாங்க. குனிஞ்சு நடந்தவை இவ்வளோ நாள் நிமிந்து நடப்பான். ஏன்னா ஒரு குடத்தையோ ஒரு பொருளையோ தலைமையில வச்சுட்டா நிமிந்து தான் ஆகணும். அப்போ நிமிந்து நடக்கும்போது அவன் நடை மாறுதான்னு பார்ப்பாங்க. அடி மேலே அடி வச்சு அவன் நடக்கணும். அந்த நடையை பார்ப்பாங்க. அந்த நடையை பார்த்து இந்த பெண் எனக்கு பிடிச்சிருக்குப்பா, இந்த வீட்டில் பேசலாம் அப்படின்னு பெண் எடுத்த காலமும் இருக்குது. இன்னமுமே மதுரை சைடில் இந்த வளஞ்சை இந்த சைடு ஃபுல்லாமே பெண் பார்க்கறதுக்காக தான் முளைப்பாரியே போடுறாங்க. இன்னும் இந்த இதே நிறைய பேருக்கு தெரியல. நம்மளாம் முளைப்பாரி போட்டுக்கலாம், தூக்கிட்டு ஆடிக்கலாம்னு நினச்சிட்டு இவங்க போட்டுக்கிறாங்க. அந்த சைடில் இன்னும் பெண் பார்க்கறதுக்காக தான் முளைப்பாரி போடுறாங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக சொல்லியாச்சு. அடுத்து அம்மன் ரீதியாக எதுக்காக முளைப்பாரி போடுறாங்க, அம்மனுக்காகன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது ஏன்றதை இப்போ தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அம்மன் ஆங்காரமாக மேலோகத்தில் இருக்கிறார். அவளை இந்த பூமிக்கு கொண்டு வரணும்னா ஏன் சிலை உள்ள இருக்கே, சிலையே நம்ம பூஜை பண்ணி சிலைக்கே முளைப்பாரியை போய் வச்சிடலாம். ஆனால் அதை நம்ம செய்ய மாட்டோம். கரகச்செம்பன்னு ஒன்று இட்டு வருவோம், அதில் கரகம்னு ஒன்று சோடிப்போம். அதை ஏன் நம்ம செய்கிறோம்? வருஷம் 365 நாள் கோயிலுக்குள்ளே ஒருத்தி இருக்கிறா, அவளை விட்டுட்டு ஒரு செம்பு எடுத்துகிட்டு அதை கரகமாக சோடிச்சு அதை கொண்டு போய் உள்ளே வச்சு தான் பூஜை. அப்போ இந்த 7 நாளைக்கு முன்னாடி கெடு கொடுத்தவனே, அம்மா உன்னை நான் ஆட்கொண்டு இந்த கலசத்தில் அடைக்க போகிறேன். இதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஆதி காலத்தில் கலிங்கன்னு சொல்லி ஒருத்தன் அரக்கன், கலிங்கன் காளிங்கன் 2 பேர். கலிங்கன்றவன் அன்னை, காளிங்கன்றவன் தம்பி. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவங்க அரக்க குலத்தை சார்ந்தவங்க. இதில் கலிங்கன்ற அண்ணன் அம்பாள் மேலே ரொம்ப பற்று உடையவன். அவனுக்கு அரக்க குணம் கிடையாது, ஆனால் அரக்கன் தம்பிக்காக நடிப்பான் நான் அரக்கன்னு சொல்லி. அவனுக்குள்ள உள்ள தாய்ப்பாசம் அம்பாளை தான் கும்பிட சொல்லும். அண்ணனுக்கு தம்பிக்கு தெரியாமல் போய் அம்பாளை கும்பிட்டுட்டு வந்துடுவான். இப்படி நடந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறான், இவன் ஏதுக்குன்னே ஒரு சக்தியை கட்டுப்படுத்தணும்னு ரொம்ப நாள் இவனுக்கு ஆசை தம்பிக்கு.
அப்போ என்ன பண்ணுறான், இவனை வச்சு அந்த நம்ம சுவாமியை பிடிச்சிடலான்னு சொல்லி இவனை போய் அம்பாள்கிட்ட பேச விட்டு அம்பாளை இறங்க வச்சு சக்கரம் போட்டு உட்கார வச்சு அம்பாளோட உயிரை பிரிச்சிடறான். பிரித்து ஜவ்வாது தடவி ஒரு கலசத்தில் அடைச்சிட்றான். இந்த கோபத்துல தான் சிவபெருமான் இறங்கி வந்து பார்வதி தாயார் உயிரற்ற நிலையில் கிடைக்கும் போது தூக்கிக்கிட்டு அவர் அப்படியே நடந்து வர்றாரு. பின்னாடி எல்லாமே மயானம் ஆகுது. மயானம்னா சுடுகாடாக மாறிக்கிட்டு வருது. அவர் நடந்து ஒரு ஸ்டெப்பு வச்சாருன்னா இயற்கையிலிருந்து எல்லா உயிர்களும் அழியுது. இதை பார்த்த விஷ்ணு பொறுத்து கொள்ளாம கையில இருக்க சுதர்சன சக்கரத்தை விட்டு அம்பாளோட உடல் பாகத்தை 54 பீடங்களா துண்டுகளா வெட்டிடுறார். இந்த 54 துண்டங்களும் 54 சக்தி பீடமா மாறுது கீழே விழுந்து. அப்ப அந்த சக்கரம் போய் அந்த பானையும் தட்டி அந்த உயிர் பிரிஞ்சு மறுபடியும் உருவமா வந்துருது. அப்புறம்தான் அவர் சாந்தம் அடைகிறாரு, சுவாமி சாந்தமாகுது. இதை நினைவு கொள்ளும் விதமாக தான் நம்ம கலசம் தாளிக்கிறது. அப்ப அந்த கலச செம்பை எடுத்துட்டு போய் அம்பாளை வேண்டி ஒரு கங்கையோ ஒரு நெருப்பையோ இந்த மாதிரி இயற்கை சம்பந்தப்பட்ட பொருள்களை வச்சுட்டா அவங்கள நம்ம கவர முடியும். அதனால ஆத்து ஓரமோ குளத்தோரமோ கேணி ஓரமோ போய் உட்காந்து ஜவ்வாது உள்ள தடவுவாங்க, பன்னீர் ஊற்றுவாங்க, அரகஜம் போடுவாங்க, அதோட காதோட கருமணி போடுவாங்க. அந்த அதிகாலை 3 மணி வரும்போது அந்த செம்பை வச்சு டப்புன்னு பாலை கொம்பு நம்ம தென்னம்பாலையை ஊனி அதுக்கு மேலே, அதுவும் பாருங்க வெடிக்காத பாலை தான் ஊனுவாங்க. ஊனி அதுக்கு மேலே வேப்பங்குலையை வச்சு வாசனை பூக்களை வச்சு அடக்கிடுவாங்க. வாசனை பூக்களை வச்சு அடைக்கும் போது உனக்கு பிடித்த பொருள் நான் கொடுக்கும்போது பொட்டி பாம்பா நீ அடங்கிக்குவேன். அது மாதிரி தான் நான் அந்த பெண்ணுக்கு தேவையான வாசனை திரவியமும் கொடுத்தாச்சு, வாசனை பூக்களும் கொடுத்தாச்சு. அவங்க அடங்கி உள்ளே உட்காந்துருவாங்க. அப்போ அவங்கள நம்ம தூக்கிட்டு வர்றோம். தூக்கிட்டு வரும்போது இந்த முளைப்பாரியை தான் அவன் பார்க்கணும். பூமிக்கு வந்தவனே முளைப்பாரியை பார்க்கணும். ஏன்னா எவ்வளோ ஆங்காரமாக கோபமாக இருக்கவங்களும் பசுமையான சோலையை பார்த்தா எப்படி இருக்கும் நம்ம மனசில்? நம்மளை அறியாமல் ஒரு சிரிப்பு, நம்மளை அறியாமல் ஒரு ஆனந்தம், நம்மளை அறியாமல் எங்கேயோ பறக்கிற மாதிரி தோல். அது மாதிரி அந்த அம்பாள் கீழே வந்தோடனே இந்த முளைப்பாரியை பார்த்தோன்னே அப்பப்பப்பா எவ்வளவோ ஆங்காரமாக வந்தேன், என் பிள்ளைங்க என்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு இவ்வளோ முளைப்பாரி போட்டுட்டாங்களே, என் பிள்ளைங்க கேட்குறதெல்லாம் நான் கொடுத்துறணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா இதை நம்ம வீட்டு ரீதியாகவும் சொல்லலாம். பெரியவங்களை ஐஸ் வச்சாதான் சில பொருள்கள் வாங்க முடியும். போய் அப்பாட்ட போய் அப்பா நீ என் செல்லப்பா இல்லை, என் செல்லம்மா இல்லை, எனக்காக வாங்கி அந்த மாதிரி ஐஸ் வச்சு நம்ம வாங்குற மாதிரி தான் நம்மளும் அந்த அம்பாலை ஐஸ் வச்சு வாங்கிக்கிறோம். அப்போ இந்த மாதிரி அவளை அலங்காரம் பண்ணி கோயிலுக்கு கொண்டு போய் இறக்கி வச்சோடனே அவள் பார்க்குறது முளைப்பாரி தானே. அப்போ அதனால தான் சிறப்பாக முளைப்பாரிக்கு அவளை மரியாதை கொடுக்கப்பட்டது. அந்த முளைப்பாரி எடுத்து போய் கோயிலை வச்சு சுவாமியை வச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் தீச்சட்டி எடுக்கிறது, உருண்டு வர்றது, அழகு கூத்துறது, பறவைக்காவடி எல்லாமே நீங்கள் பண்ண முடியும். இதுதான் இந்த முளைப்பாரிக்கான முழு ரீசன். இது நிறையா பேர் தெரிஞ்சுக்காம இப்போ பார்த்தீங்கன்னா ஈரோட்டு சைடு, இந்த நாகர்கோவில் சைடு இது வந்து தவறாக பண்ணுறவங்களுக்காக நான் சொல்கிறது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை மாதிரியே முளைப்பாரி போடுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம தண்ணி குடிக்கிறோம், தினசரி தண்ணி குடிக்கிறோம், உடம்பு தேவையான அளவு தண்ணி எடுத்து மீதி நீர் வெளியேற்றிடுது. நம்ம ஒரு குடத்துல தண்ணி வச்சாலும் தேவையான அளவு தண்ணி வச்சுக்கிறோம், குறிப்பிட்ட 6 நாட்கள் அதை கெட்டு புழு வச்சிடும், நம்ம எடுத்து ஊற்றிடுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குண்டானில் போடுவாங்க முளைப்பாரி, பொங்க பானையில் போடுவாங்க. ஓட்டையே இல்லாத பானையில் போட்டால் உத்துற தண்ணி ஃபுல்லாக உள்ளதான் நிற்கும், தண்ணி வெளியேறணும். நம்ம பழங்கால முறையில் ஓடுகள், இதுக்கு வந்து நாங்கள் பாட்டில் சொல்லும் போதே தண்டாறு இடத்துலையும் தங்கத்தில் ஓடு வாங்கி, முத்தாறு இடத்துலையும் முத்து போல ஓடு வாங்கி, குயவனாத்து இடத்துலையும் குறைவான ஓடு வாங்கின்னு சொல்லுவோம். மண்பானையை எடுத்துகிட்டு வந்து அந்த பானையோட வாப்பாடை தட்டி எடுத்து அதை திருப்பி வச்சு அதில் குச்சிகளை அடுக்கி நாங்கள் முளைப்பாரி போட்டோம். அப்போ அந்த ஓட்டை வழியாக தண்ணி வெளியே போயிடும். அதுக்கப்புறம் முளைப்பாரி கும்பான்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, அடியில் ஓட்டை இருக்கும், மேலே குச்சி வச்சு முளைப்பாரி போட்டோம், கூடையில் முளைப்பாரி போட்டோம். அப்போ இதெல்லாம் தண்ணி வெளியேறும், காற்று வந்து போகும். ஆனால் நீங்கள் குண்டானில் போடுற முளைப்பாரியால் உள்ள தண்ணி அப்படியே நிற்கும், காற்று வந்து போகாது. பயிர்கள் மேலே ஃபுல்லாக இருக்கிறது என்ன ஆகுனா புஞ்சை பிடிக்கும், புஞ்சை பிடிச்சி கெட்டு போயிடும், அழுகி போயிடும். இதில் இன்னொரு பெரிய தவறு என்ன பண்ணுவீங்கன்னா தூக்கிட்டு போய் இளவெயிலில் வைக்கணும். இவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கக்கூடிய விஷயமே இதுதான், தூக்கிட்டு போய் இளவெயிலில் வைக்கிறோம் அப்படின்றாங்க. இளவெயிலில் வைக்கிறதுனால என்ன ஆகும்னா, நான் முதல் சொன்னது தான், அம்பாளுக்கு படைக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம சுவைச்சு பார்க்க மாட்டோம். சூரிய பகவான் வெளியே வந்துட்டாலே இந்த இயற்கையெல்லாம் அவர் சுவைச்சு பார்த்ததுக்கான சமமாயிடும். அப்போ வெயில் பட ஓடைக்குள்ளே வச்சு தான் நம்ம பின்னி எடுக்கணும். அப்போ நீங்கள் அதை விட்டுட்டு வெயிலில் வச்சுட்டிங்கன்னா அது இவருக்கு சூரிய பகவானுக்கு அர்ப்பணம் பண்ண மாதிரி ஆயிடும். அவருக்கு கொடுத்த பொருளை எப்படி அடுத்த ஆளுக்கு கொடுக்க முடியும், அம்பாளுக்கு எப்படி கொடுக்க முடியும்? முடியாது. அதனால தான் அந்த சைடு போடுற முளைப்பாரியை நாங்கள் முளைப்பாரியாவே ஏற்றுக்கிறது கிடையாது. தவறான முறையில் முளைப்பாரி போடுறாங்க, அது அவங்க புரிந்துக்கலை. நம்மள்கிட்ட ஒரு சிலர் கேட்டு இப்போ புரிஞ்சு நடந்துக்கிறாங்க. இதில் உங்களுக்கு வேறு சந்தேகம்?
ரொம்ப அழகா சொன்னீங்க சாமி. முளைப்பாரி நானும் முளைப்பாரிலாம் போட்டிருக்கேன். ஆனா அதுக்கு பின்னாடி இவ்ளோ விளக்கம் இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சுச்சு. நம்ம மக்களுக்காகவும் நீங்க ரொம்ப விளக்கமா அழகா சொன்னீங்க.